நம்ம எதனால வந்துட்டு கட்டை விரல் ரேகை மட்டும் பயன்படுத்துறோம் சார்? நம்ம ஏன் வேற எதனா இது ரேகை நம்ம கூட சொல்லியிருக்கிறோம் இல்லையா, பயன்படுத்தலாம்? மகரிஷிகள் வந்து அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஆண் வலதுகை கட்ட விரல் ஆண் கர்மாவை பற்றி பேசக்கூடிய ஒன்று, அது வந்து சூரிய நாடின்னு சொல்கிறோம். அதே போல பெண்களுக்கு இடதுகை கட்ட விரல் ரேகை சந்திர, அதாவது வந்து சந்திர நாடின்னு சொல்கிறோம். அவங்களுடைய கர்ம வினையை பற்றி பிரிச்சிருக்கிறாங்க. இது வந்து காலகாலமாக எப்போ பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக மகரிஷிகள் நம்மளுக்கு வந்து பயன்படுத்தினதாக நம்மளுக்கு ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அதனால அது ரேகை மட்டும்தான், வேற எதையும் நம்ம வந்து ஆதாரமாக எடுக்க முடியாது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, சில பேருக்கு ரேகை இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வரும் இல்லையா. ரேகை இல்லாத பட்சத்தில், அல்லது இப்போ வீட்டில் வந்து குழந்தைக்கு தெரியாத ஒரு தாய் பார்க்கணும், தந்தை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, குழந்தைக்கு விருப்பம் இல்லை, குழந்தையினுடைய ரகசியங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை அது மாதிரி ஒரு இல்லை குழந்தைக்கு வந்து அவருடைய விருப்பம் இல்லாமல் அவருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு வந்து சரியான அவங்களுடைய பிறந்த குறிப்பை வச்சும் அது சம்மந்தப்பட்ட அந்த கிரக அமைப்புகள் எந்த ஓலையில் பொருந்ததோ அதுக்கான உள்ள ஓலை நாடியையும் எடுக்கலாங்க. சார் ரெண்டுத்துக்கும் எதனா டிஃபரன்ஸ் இருக்குமா சார்? இப்போ நம்ம வந்து ரேகை அது இல்லாத பட்சத்தில் ஒரு ஆப்ஷனாக தான் கொடுத்துருக்கோமே தவிர, ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேகை தான் எங்களுக்கு.